அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாம் என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் வரக்கூடிய அனைத்து கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளி சொல்லி சொல்கிறோம். இந்த ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நீங்கள் தினந்தோறும் இயக்கிட்டு வந்தால் போதுமானது. நமக்கு இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கோளாறுகளும் நீங்கள் சரிங்களா, எந்த விதமான மாத்திரை மருந்தும் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, இருதயம் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு எந்த விதமான மாத்திரை மருந்து நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, அதை உடனடியாக நிறுத்திடலாம். இந்த புள்ளி அப்படி வேலை செய்யக்கூடியது அற்புதமான புள்ளி. இது அனுபவபூர்வமான புள்ளி சரிங்களா. இப்போ அந்த புள்ளி எங்கே இருக்குது, அதை எப்படி இயக்கிறது, எத்தனை நாள் இயக்கணும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இந்த வர்ம புள்ளி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாதத்தின் அடியில் இந்த குதிகால் இருக்குது பார்த்தீங்களா. இந்த குதிகாலுடைய இந்த ரவுண்டாக வட்டமாக இருக்குது. இதில் இந்த துவங்குற இடம் இந்த இடத்துல நடுவில் சரிங்களா. இந்த இடத்துல தான் இந்த புள்ளி இருக்குது. சரி, நல்ல புள்ளியை பார்த்துக்குங்க. இந்த குதிகால் அமைப்பு இருக்கிறீங்க, இது வட்டமாக இருக்குது. இது எங்கே துவங்குதோ இந்த இடத்துல நடுவில் இருக்குது சரியா. இந்த புள்ளி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலை வேளையில் நம்ம இயக்கணும். காலையில் இயக்கணும் தான் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அப்போ எப்படி இயக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கட்டை விரலுடைய நுனிப்பகுதி வச்சுட்டு ஒரு 3 முறை அழுத்த முடியுங்க சரியா. 1 2 3 இது மாதிரி அழுத்த முடியும். இதே மாதிரி 2 கால்களையும் அழுத்த முடியும். இது போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இயக்கிட்டு வரணும். இந்த 10 நாள் இயக்கினா போதுமானது. அதுக்கப்புறம் இயக்கணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக இருதயத்தில் ஏற்பட்ட கோளாறுகள், அதாவது வலியாக இருக்கட்டும், இருதயம் வலியாக இருக்கட்டும், படபடப்பாக இருக்கட்டும், இல்லை கொழுப்பு அடைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரத்த குழாய்களில் பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வர்ம புள்ளியானது குணப்படுத்தும். இந்த வர்ம புள்ளி பல பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கும். அதனால் இது அனுபவபூர்வமான புள்ளி. இதை பயன்படுத்துங்க, பலன் பெறுங்க சரியா. நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.